அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நபி தோழர் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு ஸஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவ்வாறு சொல்லுவாங்க, லா யதுகுலுல் ஜன்னத மன், ஒரு நபர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார், கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தி மினல் கிப்ரி, யாருடைய உள்ளத்தில் கடுகளவேனு பெருமை இருக்கிறதோ அத்தகைய நபர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் தோழர்கள்லாம் கேட்குறாங்க, ஒரு மனிதர் தன்னுடைய ஆடைகள் மற்றும் தான் அணியக்கூடிய அந்த காலணிகள், அதாவது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் அழகாக இருக்கணும்னு சொல்லி நினைப்பது, அதை அணிவது, இது பெருமையாக ஆகுமா என்பது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட தோழர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அற்புதமான பதிலை வழங்குவாங்க. இன்னல்லாஹ ஜமீலுன், அல்லாஹு தாலா ரொம்ப அழகானவன், யுஹிப்புல் ஜமால, படைப்பினங்களாகிய மனிதர்களும் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் அழகான முறையில் நிறைவேற்றிக் கொள்வதையும் அழகிய முறையில் அதனை சம்பாதித்து கொள்வதையும் இறைவன் அதனை விரும்புகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொல்கிறாங்க, பெருமைங்கிறது பத்தருல் ஹக்கு. ஒரு மனிதன் ஒரு உண்மையை சொல்ல வரக்கூடிய நேரத்தில் அதை ஏற்க மறுப்பதும் வகமத்துன்னாஸ், அந்த உண்மையை கொண்டு வரக்கூடிய அந்த மனிதனை ஏளனமாக பார்ப்பது தான் பெருமை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் உண்மையிலே அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளை, அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதில் ஒரு மனிதன் தன்னை அலங்கரிப்பது தவறு கிடையாது. அதே நேரத்தில் ஒரு மனுஷனை அழிவில் ஆழ்த்தக்கூடியது ரெண்டு விஷயங்கள். ஒன்று பெருமை, மற்றொன்று அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேராசை. இப்போ நம்மளுக்கு கடன் வாங்கக்கூடிய தேவையே இருக்காது, போதுமான வருமானம் இருக்கும், போதுமான அதுக்குண்டான தேவைகள் சூழ்நிலைகள் நிறைவேற்றக்கூடிய வாழ்க்கை தரங்கள் இருக்கும், அழகான வீடுகள் இருக்கும். என்றாலும் ஃபைனான்ஸு கம்பெனிக்காரனோ அல்லது பேங்க் மூலமாகவோ உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகியிருக்கு, இத்தனை லட்ச ரூபா சாங்ஷன் ஆகியிருக்கு, உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க என சொல்லக்கூடிய நேரத்தில் மற்ற நபர்களுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு அவர்கள் போன்று வாழணுங்கிற அந்த பேராசை இருக்குது பாருங்க, கடனையும் வாங்கி நம்மளுக்கு போதுமான அந்த வருமானத்தை வட்டியாகவும் செலுத்தி வீட்டில் உள்ள நிம்மதியும் போய் கடைசியில் வீடும் அடமானத்துக்கு போய் நடுத்தரில் இருக்கிறது தான் பெருமை நம்மளை அந்த இடத்துல கொண்டு விட்டுவிடும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸில் பெருமையும் பேராசையும் ஒரு மனுஷனை அழிவிலே தள்ளிவிடும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.